இறைவனை தேடி ஒரு சொகுசு ரயில். இணையத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய ரயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் 10 நாள் அந்த ஸ்டேஷனுக்குள்ள நின்றுகிட்டு இருக்கோம். இரண்டாவது 10 நோக்கி அந்த ஸ்டேஷனுக்குள்ள நுழைய போறோம். இது என்ன ரயில்? இந்த ரயில் கதையை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால இந்த வீடியோவை முழுமையா பார்த்தா மட்டும்தான் புரியும். முழுமையா பார்த்துட்டு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மத்தவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க. நாம எல்லாரும் அழுக்கு மூட்டையோட நின்றுகிட்டு இருந்தோம். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் எக்ஸ்பிரஸ் ரயில நமக்கு அனுப்பி வச்சான். ரமலானுடைய முதல் 10 நாள் என்னன்னு தெரியுமா? ரஹ்மத், அருள். இது ஒரு வெல்கம் ட்ரிங்க் மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அருளை வாரி வாரி தந்து, வா அடியானே, நான் உன்னைய ரயிலுக்குள்ள ஏத்திக்கிறேன்னு கூப்பிடுறான். நாம செஞ்ச எல்லா தப்பையும் மறந்து அவன் நம்மள அன்பா முன்பா அழைக்கின்ற மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதம். ரமலானுடைய இரண்டாவது 10 தான் மக்ஃபிரத். இப்போ ரயில் வேகமா போயிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு கிளீனிங் செக்ஷன் மாதிரி. நாம கொண்டு வந்த பாத்தீங்களா அந்த பாவ மூட்டையை எல்லாத்தையும் ஒண்ணு ஒண்ணா அவிழ்த்து எல்லாத்தையும் இங்கேயே கலட்டி விட்டுட்டு போயிட்டோம் சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் தெரியுமா? நான் உன்னைய மன்னிச்சிட்டேன்னு சொல்றான். நாம அழுது அழுது மன்னிப்பு கேட்க கேட்க நாம கிட்ட இருந்த பாவ மூட்டை பாவமே இல்லாத மூட்டையா மாறி அந்த மூட்டை காலி ஆகிடும். ரமலானுடைய கடைசி 10 இதுதான் நரகத்தின் விடுதலை. இப்போ நாம கிட்ட பாவ மூட்டை இல்ல. நாம சுத்தமான மனிதர்களாக, சுகாதார மனிதர்களாக, ஈமானுள்ள மனிதர்களாக நம்ம மாறிட்டோம். இப்போ இந்த ரயில் எங்கே போகுதுன்னு தெரியுமா? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அங்கேதான் இந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்புல இருந்து விடுதலையா ஒரு கிஃப்ட் நமக்கு வச்சிருக்கான். இந்த கிஃப்ட் நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த ரயில் போய்கொண்டேதான் இருக்குது. இந்த ரயிலுடைய பாதையை நம்ம கடந்தாச்சு. இந்த ரயில் எப்ப நிக்கும்னு உங்களுக்கு தெரியுமா? இது பெருநாள் அன்னைக்கு தான் இந்த ரயில் நிக்க போகுது. இந்த ரயிலை விட்டு நம்ம இறங்கும் போது பாவ மூட்டையோட நம்ம இறங்க போறோமா? இல்ல அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்ற மனிதர்களாக இந்த ரயிலை விட்டு இறங்க போறோமா? முடிவு நம்ம கையில இருக்கு. அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவோம். இந்த ரமலான் பாதையை வெற்றியாக்குவோம். நீங்க வெற்றியாக்க போறேன்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ்னு கமெண்ட் பண்ணிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.